சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளைத்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியால் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, பொது காலத்தின் 12வது ஞாயிறான இன்று ஆண்டவரோடு இணைந்து அவருடைய பலியிலே பங்கு பெற கூடியிருக்கிறோம். இந்த வேர்பும் தொலைக்காட்சியூடாக நாங்கள் இந்த பலியிலே இணைகின்றோம். ஆண்டவரிடம் உங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்றைய நாளிலே விசேட விதமாக நாங்கள் பாடியதைப் போல தயங்கும் மனதுடைய எங்களோடு கூட இறைவன் இருக்கின்றார். பல்வேறு விதமான எங்களுக்கு பயத்தை கொடுக்கின்ற, அச்சத்தை கொடுக்கின்ற சூழ்நிலைகள் ஏராளமாக இருந்தாலும் எங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு திடம் தருகிறது. ஆகவே இந்த திருப்பலியிலே நாங்கள் எங்கள் வாழ்வின் பாரங்களையும் பயங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எதிர்காலம் குறித்த பயங்கள், எங்கள் ஆரோக்கியம் உடல் நலம் குறித்த பயங்கள், பொருளாதாரம் குறித்த பயங்கள், வாழ்வு குறித்த பயங்கள், இவை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய அருளால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி திருப்பலியிலே பங்கு பெறுவோம். அவை தகுதியான முறையில் திருப்பலியில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் பெருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாக. உம்மை போலுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திருப்பும்.
கடவுளே உமது பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுளே உமது பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரேயொரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. அவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம்.
ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற இந்த முக்கியமான ஒரு விடயம் அச்சம், பயம். முதலாவது வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் நூலில் இருந்து நாங்கள் எடுத்த இந்த வார்த்தை பகுதி, சுற்றிலும் ஒரே திகில் என்று சொல்லி பலரும் பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லி எரேமியா கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் மிக மிக பொருத்தமான அர்த்தத்தை உடைய ஒரு வார்த்தை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல தருணங்களில் பல பல விதங்களில் எங்களை சுற்றி பல திகிலான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார பிரச்சனைகள் மறுபடியும் எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் இது. என்ன நடக்குமோ என்று சொல்லி பெரும் அங்கலாய்ப்போடு வாழக்கூடிய நிலைகளில் மனிதர்களாகிய நாங்கள் வாழக்கூடிய ஒரு தருணத்தில், அது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், எங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றவர்கள் பலர் எங்களை சூழ்ந்து இருக்கின்ற நிலைகள், எங்கள் மீது பழி சுமத்துகின்றவர்கள், சில வேளைகள் அவர்கள் நண்பர்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் நண்பர்கள் போல வேடம் தரித்து எங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றவர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழக்கூடிய நிலைகள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறது. அந்த சகோதர சகோதரிகளே, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்கின்ற இந்த வார்த்தை அன்பான சகோதர சகோதரி, இந்த நற்செய்தியிலையும் இன்றைய நாளில் ஆண்டவர் மறுபடியும் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை. முழு வேதாகமத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பல இடங்களில் ஆண்டவர் இந்த செய்தியை எங்களுக்கு மறுபடியும் தருகிறார். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். ஏன் இன்றைக்கு நாங்கள் வாசித்த நற்செய்தி பகுதியிலையும் கூட 3 தடவைகளில் இந்த வார்த்தை வருகிறது, அஞ்சாதீர்கள். ஏனென்று சொன்னால் காசுக்கு வாங்கக்கூடிய 2 காசுக்கு வாங்கக்கூடிய இந்த 2 சிட்டுக்குருவிகள் அந்த காலத்தில் அவ்வளவு பெறுமதி இல்லாத சிட்டுக்குருவிகள் அப்படியா கருதப்பட்ட அந்த காலத்தில் அந்த சிட்டுக்குருவிகள் கூட கீழே விழுவது அது தந்தையினுடைய விருப்பமின்றி அது தரையில் விழாது. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய தலை முடி எல்லாமே எண்ணப்பட்டு இருக்கிறது. பல வேளைகளில் அவ்வளவு நுணுக்கமாக இந்த விடயங்கள் எல்லாம் கடவுள் எங்களுக்காக பார்த்திருக்கிறாரா அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த செய்தியை தன்னுடைய சீடர்களை பார்த்து மறுபடியும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த அந்த தருணத்தில் மத்தேயு நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், முதலாவதாக விண்ணகத்தில் இருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முதலாவது வார்த்தை என்ன என்று சொல்லி தேடி பார்த்தால் மத்தேயு நற்செய்தியில் அந்த வானதூதர் அந்த இரவு வேளையில் காவல் காத்து கொண்டிருந்த அந்த இடையரை பார்த்து முதலாவதாக சொல்லுகின்ற வார்த்தைகள், அஞ்சாதீர்கள், உங்களுக்காக மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி முதலாவதான வார்த்தை விண்ணகத்தில் இருந்து வந்த அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு பிறந்த உடன் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வார்த்தை, அஞ்சாதீர்கள்.
அப்படியாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உலக வாழ்விலே பல தடவைகள் ஆண்டவர் அந்த செய்தியை சொல்லி இறுதியாக அவர் கொல்லப்பட்டு அவர் கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்த்த பிறகு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு வானதூதர் எங்கெல்லாம் தோன்றி பேசுகின்றார்களோ அது எல்லாம் விவிலியத்தில் விண்ணகத்தில் இருந்து வருகிற கடவுளிடமிருந்து வருகிற செய்தி என்று சொல்லி விவிலியத்தில் அர்த்தம் இருக்கு. அவை ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு மறுபடியும் முதலாவதாக விண்ணகத்தில் இருந்து வந்த செய்தி என்ன அப்படி என்று சொல்லி தேடி பார்த்தால் அதே வார்த்தைகள். அந்த கல்லறைக்கு சென்ற அந்த பெண்களை பார்த்து வான தூதர்கள் சொல்லக்கூடிய அந்த வானதூதர் சொல்லுவார், அஞ்சாதீர்கள், அவர் உயிர்த்து விட்டார். அவை ஒட்டுமொத்தமாக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி, முக்கியமான ஆழமான ஒரு செய்தி, அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பயப்படாமல் அச்சமின்றி வாழ வேண்டும் என்பது இறைவன் அதை அறிந்திருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பல பிரச்சனைகள், எவ்வளவு தூரம் நாங்கள் இலகுவாக உடைந்து போகக்கூடியவர்கள், எங்களை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய மிக மிக இலகுவாக பயப்படக்கூடிய உடைந்து போகக்கூடிய உயிர்கள் தான் இந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் கண்களால் காணக்கூடிய சக்திகளுக்கு எதிராக மட்டும், மனிதர்களுக்கு எதிராக மட்டும் நாங்கள் போராடுவதில்லை என்று சொல்லி பவுல் எபேசியர்களுடைய திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் கண்களால் காணுகின்ற மனிதர்களுக்கு எதிராக மட்டும் போராடுவதில்லை, மாறாக கண்களுக்கு தெரியாத ஏராளமான சக்திகள், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், தீயவனுடைய பிடிக்கு எதிராக நாங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 பேதுரு சொல்லுவார், தீயவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அல்லும் பகலும் அவன் அலைந்து திரிகின்றான் அப்படி என்று சொல்லி. என்பது சகோதர சகோதரிகளை, இந்த பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய எங்களுக்கு எப்படியாக அச்சமின்றி வாழ்வது என்பதையும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் 2வது வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இந்த ரகசியத்தை எங்களுக்கு அழகாக சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் என்பது சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த ரகசியம் இது. ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவியால், தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது, தூய ஆவியானவர் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களில் இருக்கிற முதலாவது பண்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் துணிவுள்ளவர்களாக இருப்பார். அச்சமில்லாமல் அவர்கள் முன்னோக்கி செல்வார்கள். அந்த நிகழ்வு தான் பெந்தகோஸ்து நாள் என்று நடந்தது. திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியானவர் பொழியப்பட அந்த வேளையில் சகோதர சகோதரியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாள் மட்டும் அச்சத்திலையும் பயத்திலையும் அந்த அறையில் முடங்கி இருந்த சீடர்கள் தூய ஆவியானவர் அருளப்பட்ட அந்த தருணத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வெளியே வந்து அந்த ஜெருசலேம் நகரில் தைரியமாக அந்த வீதிகளில் இறங்கி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் போதிக்க தொடங்குகிறார்கள். தூய ஆவியானவர் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான அந்த கொடை பயம் இல்லாமல் தைரியமாக இருப்பது. பிரியமான சகோதரர்களே, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பி, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்பி வாயால் அறிக்கையிடும் பொழுது, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அந்த மாத்திரை, அந்த ரகசியம். இதைத்தான் பவுல், பேதுரு, திருத்தூதர்கள் சென்ற இடமெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். கிறிஸ்தவம் இந்த 2000 ஆண்டு காலமாக இன்னும் முன்னோக்கி செல்லுகிறது அப்படி என்று சொன்னால், பிரச்சனைகள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாத நிலைகளில் வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையில், இந்த பிரச்சனைகளுக்குள்ள தைரியமாக மகிழ்ச்சியோடு நிறைவோடு நிம்மதியோடு முன்னோக்கி போகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது எப்படின்னு சொன்னால், ஒரு படகு கடலில் பயணம் போகும்போது அந்த படகுக்கு அலைகள் அடிக்கக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையில், எங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்கள் உண்டு. இறுதி வரை நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தே தான் ஆக வேண்டும்.
ஆனால் இருக்கிற வித்தியாசம் என்ன என்று சொன்னால், அந்த படகுக்குள்ளே தண்ணீர் வராமல் எங்களை காக்கின்ற அந்த இறைவனோடு அந்த தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டு கொண்டு எங்களோட வாழ்க்கையை வாழும் பொழுது, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னதான் அலைகள் அடித்தாலும் அந்த படகை மூழ்கி விடாமல் எங்களை தாங்குகின்ற அந்த இறைவனை பிடித்து கொண்டு எங்களால் முன்னோக்கி செல்லலாம். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது, பிரியமான சகோதரி, இந்த நற்செய்தியை எங்களுடைய இதயத்துக்கு அருகில் வைத்துக் கொள்வது, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பி வாயால் அறிக்கையிடுவது. அந்த இயேசு ஆண்டவர் கொல்லப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட வேளையில் எல்லோருமே நினைத்தார்கள், அவரை கொன்றவர்கள் எல்லோருமே நினைத்தார்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய சரித்திரம், அவருடைய கதை அதோடு முடிந்தது அப்படி என்று சொல்லி. ஆனால் தந்தை 3ஆம் நாள் தன்னுடைய தூய ஆவியை அவர் அனுப்புகிறார். அந்த கல்லறையில பாருங்க, கல்லறையில இறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடல், அந்த வேளையில உயிரற்று இருந்த அந்த உடலின் மீது அந்த தூய ஆவியானவர் வந்த அந்த தருணம், அந்த தருணமே ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் உயிர் பெற்று வல்லமையுள்ள ஆண்டவராக மறுபடியும் அவர் உயிர் தழுகிறார். பவுல் சொல்லுவார் 8ஆம் அதிகாரம் ரோமர்களுடைய திருமுகத்தில், அதே ஆவி, இறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உயிர்த்தெழச் செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் குடிகொண்டிருக்கிறார். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி விசுவாச அறிக்கையை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியானவர் அருளப்படுகின்ற அந்த தருணத்திலே, நண்பந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் தைரியமுடையவர்களாக, அது மட்டுமல்ல ஆண்டவருடைய ஆவி தருகின்ற கொடைகளால் நாங்கள் நிரப்பப்பட்டு முன்னோக்கி செல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அந்த வாழுகிற வழியை தந்திருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, தொடர்ந்து பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிற அந்த அறிவுறுத்தல். எப்படியாக ஒரு பாத்திரத்தை நாங்கள் நிரப்பி கொண்டிருப்பது? ஒரு தடவை நிரப்புவதால் மட்டும் போதாது. திருமுழுக்கு பெற்ற போது நாங்கள் தூய ஆவியை பெற்றிருக்கிறோம், உறுதி பூசல் பெற்ற பொழுது தூய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும், ஒரு நாளில் பல தடவைகளில் தூய ஆவியை நாங்கள் உருவாக்குவதில்லை. மாறாக ஆண்டவரே சொன்னதை போல, என்னுடைய தந்தையை பார்த்து கேளுங்கள், தூய ஆவியை வழங்குவது அவருக்கு மிக மிக பிரியமான காரியம் என்று சொல்லி, ஆகவே தொடர்ச்சியாக தூய ஆவியால் எங்கள் வாழ்க்கை என்கின்ற பாத்திரத்தை நாங்கள் நிரப்பி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்தவத்தில் நாங்கள் இருக்கிற அந்த ரகசியம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் பல உடைந்த நிலைகள், பயங்கரமான சூழ்நிலைகள், சில வேளைகளை நாளைக்கு எப்படி இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பேன் என்று சொல்லி தெரியாமல் பெரும் அங்கலாய்ப்போடு வாழக்கூடிய நண்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்வதை போல நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டுமே தான். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார். ஆண்டவரே, அந்த ஆவியை எனக்கும் தாரும் என்று சொல்லி வாஞ்சியோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி காலையில் எழுந்தவுடன் ஒரு நாளில் நாங்கள் பல தடவைகள் நாங்கள் உணவு உண்பதை போல, ஒரு நாளைக்கு பல தடவைகள் நாங்கள் தண்ணீர் இறந்துவது போல, தூய ஆவி என்கின்ற அந்த அருள் பொழிவால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும். அந்த தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது, என் அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை போல தைரியமாக முன்னோக்கி எங்களால் போக முடியும். அந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், இந்த சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் எத்துணை மேலானவர்கள். இந்த சாதாரண சிட்டுக்குருவிகளை விட அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய உங்கள் மீது தந்தையாகிய இறைவன் அக்கறையோடு இருக்கிறார். அவை கண்களை மூடுவோம். எங்களோடு பேசுகிற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை ஆண்டவர் என்று அந்த விசுவாச அறிக்கையை மனதார செய்யுங்கள். இயேசு மட்டுமே ஆண்டவர் என்று உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புகின்ற இந்த வேளையில ஆண்டவரை உம்முடைய ஆவியை இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சில வேளைகள் இந்த பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்வின் உடைந்த நிலைகளில் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கலாம், வைத்தியசாலைகளில் இருக்கலாம். எப்படியாக இதற்கு நான் முகம் கொடுப்பேன், இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பேன், எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி மனம் உடைந்த நிலைகளில் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய ஆவியை நீர் அனுப்பி அருளும். இந்த உடைந்த இருள் சூழ்ந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே, விலங்குகளால் சிறைகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற நிலைகள்,
விதமாக தூய ஆவியானவர் அருளப்பட்ட அந்த தருணத்தில் அந்த விலங்குகள் உடைந்தனவோ, பூட்டுக்கள் தகர்ந்தனவோ, அதே போல உம்முடைய தூய ஆவியின் அருள் பொழிவு இந்த வேளையிலே இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும் இறைவா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பொழுதும் எங்களுடைய பாத்திரம், வாழ்க்கை என்கின்ற எங்கள் கிண்ணம் உம்முடைய தூய ஆவியால் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உமக்கு மட்டுமே புகழும் மகிமையும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம். தொடர்ந்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே இறைவன் மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்க்க மாட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எல்லாம் வல்ல தந்தையிடம் எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து கூறி மன்றாடுவோம். அஞ்சாதிருங்கள் என்று கூறிய இறைவா, நாங்கள் அழிந்து போகின்றவர் அஞ்சாமலிருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தி வரும் எம் திரு அவையின் மெய்ப்பாளர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் திடத்தையும் மற்றும் நல்ல உடல் நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உண்மையின் வழியில் வாழவும் பிறருக்கு நன்மை செய்யும் போது வரும் தடைகளை உமது வலிமையினால் கடந்து செல்லவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, இவ்வுலகில் போர் வன்முறை போன்றவற்றை நீக்கி ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இவ்வுலகம் திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, கிறிஸ்தவ இளைஞர்கள் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளவும் சிட்டுக்குருவியை விட மேலானவர்கள் என்பதை அறிந்து உமது அன்பில் மகிழ்ந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அருள் தர வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வர்பம் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் இந்த காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வின் பாரங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக எங்களை அச்சுறுத்துகின்ற, எங்களை பயப்படுத்துகின்ற எங்கள் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு நிலைகளையும், சில வேளைகளில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை, வாழ்வின் சூழல்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், பிணக்குகள், வழக்குகள், எதிர்காலம் குறித்து இருக்கக்கூடிய அச்சங்கள், நோய்கள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், இவை அனைத்தையும் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இயேசுவை ஆண்டவர் என்று மனதார நாங்கள் அறிக்கையிட்டு, இயேசுவை ஆண்டவர் என்று இறுக்கமாக பற்றி கொண்டு தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளலமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளலன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களையும் உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஒவ்வொருவரையும், அதோடு யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஒவ்வொருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள்
அவருடைய பாதுகாப்பிலே வாழுகின்ற தயவை பெற்றவர்கள் நாங்கள். அவை ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவரே கற்றுக் கொடுத்த அந்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மற்றவருக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை நாங்கள் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதா. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே.
இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. செபிப்போமாக. ஆண்டவரேயும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பெற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டறியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக காத்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. என்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும், அத்தோடு இந்த ஒளிபரப்பிலே எங்களோடு இணைந்து உதவிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இறைவன் தாமே தன்னுடைய ஆசீரை நிறைவாக பொழிவாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி